அதிமுக கூட்டணியில் சேருமாறு இபிஎஸ் விடுத்த அழைப்பை 8 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் தகவல் பேசுகிறேன். தரப்பிலிருந்து வெளிப்படையாகவே அழைப்பு விடுக்கப்பட்டு வருகின்றது. திமுக எதிர்ப்பு என்ற ஓரணியில் ஒன்றுபட வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக கேள்வி எழுப்பும் போதெல்லாம் அழைப்பினை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்து வருகின்றார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினமும் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தாவேகா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்த நிலையில் அந்த அழைப்பு தொடர்பாக சீமானிடம் விழுப்புரத்திலே தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதிமுகவுடன் நாம் தமிழர் கட்சி இணையுமா என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கின்றது, எனவே பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். வழக்கமாக கூட்டணி தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்படும் போதெல்லாம் அதை திட்டவட்டமாக மறுத்து விடுவார். தனித்து போட்டியிடுவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம். எங்களுக்கு எப்பொழுதுமே மற்ற கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்திப்பதில் நிலைப்பாடு அதுபோன்று மாறுபட்ட நிலைப்பாடு கிடையாது என்பதை உறுதிபட சொல்லக்கூடிய சீமான் தற்பொழுது தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருப்பதால் பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றார். என 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக விடுத்து வரக்கூடிய அந்த தொடர்ச்சியான அழைப்பினை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நாம் தமிழர் கட்சி என்பது 2016 முதலே தொடர்ந்து தேர்தல் களத்தில் இருந்து வந்தாலும் கூட இதுவரை எந்த விதமான கூட்டணி அரசியலிலும் அவர்கள் பங்கு பெறவில்லை. கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு கட்சியுடனும் அவர்கள் இணைந்து தேர்தலை சந்திக்கவில்லை. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்துதான் தேர்தலை சந்தித்து வந்திருக்கின்றது. எனவே கேள்வி எழுப்பப்படும் போதெல்லாம் சீமான் திட்டவட்டமாக தனித்து போட்டி என்ற தங்களுடைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று சொல்லி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு சிறு மாற்றம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை அரசியல் அரங்கில் எழுப்பக்கூடிய விதமாக இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றது, பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினமும் எடப்பாடி பழனிசாமியிடமும் நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து ஏற்றுக்கொள்வீர்களா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்கின்றோம் என்று அவர் கூறியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியிடம் நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு உண்டா என்று கேட்ட பொழுது அதை திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன. திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றாக நாம் தமிழர் கட்சியும் இருக்கின்றது. எனவே நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன என்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் செய்தியாளர் சந்திப்பிலே பதிலளித்திருந்தார். அதே விதமான பதிலைத்தான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் விழுப்புரத்தில் வழங்கியிருக்கின்றார். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன, பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக கூட்டணிக்கான ஒரு சூழல் இருப்பதை மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளிப்படுத்தி இருக்கின்றாரோ என்று பார்க்கும் வகையிலாக இருக்கின்றது. ஏனென்றால் தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். நடைபெற உள்ள தேர்தலில் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்பது அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் அதே போன்ற ஒரு கருத்தை சொல்லி வருகின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் 8 மாதங்கள் இருக்கின்றன, பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக சீமானுடைய நிலைப்பாட்டில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே அதிமுக கூட்டணிக்கு நாம் தமிழர் வர வேண்டும் என்ற அழைப்பை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் எழுந்திருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் எல்லாம் தங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் அந்த கட்சிகள் தங்களோடு இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லி வருகின்றார். கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுதும் சீமான் ஒரு நல்ல பதிலைத்தான் வழங்குவார். வழக்கமாக அவர் பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பது கிடையாது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூறுவதையே நானும் கூறுகிறேன். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன, பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் ஒரே விதமான கேள்விக்கு ஒரே விதமான பதிலை தந்திருக்கின்றார்கள். வழக்கமாக கூட்டணி தொடர்பான கேள்விகள் எழும்போதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டு வேறு கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்கள், தனித்து போட்டி என்ற எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் நாங்கள் இறங்கி வர மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூட்டணி கதவை அடைத்து வைத்து விடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது முதல் முறையாக ஒரு கருத்தை கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றன, பொறுத்திருந்து பாருங்கள் என்று சீமான் சொல்லியிருப்பதன் மூலமாக அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியிலே
நாம் தமிழர் கட்சியும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நாம் தமிழர் கட்சிக்கு 8% அளவிற்கு வாக்குகள் இருக்கின்றன. அதிமுகவும் கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எனவே அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எடப்பாடி நாம் தமிழர் அதிமுக கூட்டணிக்கு வருமான்ற கேள்விக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற அளவுல வந்து பதிலளிச்சு நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அது இன்னும் 8 மாதங்கள் இருக்கு, நாங்க வந்து அதுக்கான காலம் இருக்கு, நிச்சயமா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே தான் நான் சொல்றேன், 8 மாதம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. எடப்பாடி நாம் தமிழர் அதிமுக கூட்டணிக்கு வருமான்ற கேள்விக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற அளவுல வந்து பதிலளிச்சு நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அது இன்னும் 8 மாதங்கள் இருக்கு, நாங்க வந்து அதுக்கான காலம் இருக்கு, நிச்சயமா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே தான் நான் சொல்றேன், 8 மாதம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. எடப்பாடி நாம் தமிழர் அதிமுக கூட்டணிக்கு வருமான்ற கேள்விக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற அளவுல வந்து பதிலளிச்சு நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி வைக்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.